ஹாய் ஆல், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, நான் வந்துட்டு என்னுடைய வார்ட்ரோப்பை வந்துட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லாம் கொஞ்சம் கச்சாமுச்சான்னு இருந்துச்சா, சரி அடுக்கி வைக்கலான்னு வச்சுட்டு இருக்கும்போது என்னுடைய ப்ளவுசஸ்லாம் நான் எடுத்து பார்த்தேன். நான் நினச்சேன் என்கிட்ட எல்லா ப்ளவுசஸுமே ஒரே பேட்டர்னில் தான் இருக்கும். ஏன்னா நான் எப்போ தைக்க கொடுத்தாலும் இந்த பாட் நெக் மாதிரி ஒரு நெக் வருவேன், அதை தான் சொல்லிட்டு வருவேன். நிறைய டிசைன் பார்ப்பேன், ஆனால் நான் கடைசியில் அந்த பாட் நெக் தான் சொல்லிட்டு வருவேன். ஸோ என்கிட்ட அந்த மாதிரி தான் ப்ளவுஸ் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் எனக்கே நான் இன்றைக்கி தான் ரியலைஸ் பண்ணுறேன், நம்மகிட்ட இத்தனை வெரைட்டியான ப்ளவுசஸ் இருக்குதா அப்படின்னு. பேட்டர்ன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குதா நான் இன்றைக்கி தான் பார்த்தேன். சரி, அதை ஒரு வீடியோவை எடுத்து ஷேர் பண்ணலாமே அப்படின்னா, யாருக்காவது பார்க்குறவங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் தயவு செஞ்சு சொல்லுங்கள். இல்லை இந்த மாதிரி தேவையில்லாத வீடியோலாம் போட வேணாம்னு சொல்லிவிடுங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னுடைய ஆரி ஒர்க் ப்ளவுஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு என்னுடைய ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து நான் ஆரி ஒர்க் பண்ண ப்ளவுஸே எனக்கு வந்துட்டு என்கேஜ்மெண்ட் ப்ளவுஸ் தான். என் ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்து பண்ணி கொடுத்தாங்க. இதுதான் எனக்கான ஃபஸ்ட்டு ஆரி ஒர்க் ப்ளவுஸ். ஃபஸ்ட்டு பண்ணதே செம்மையாக பண்ணியிருந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட ப்ரைஸ் வந்துட்டு 5000 வந்தது. எங்கே பண்ணாங்கன்னா சவுகார்பேட்டில் தான் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்துட்டு பாருங்கள், இந்த பீகாக் டிசைன், எலஃபண்ட் டிசைன், இதிலலாம் குட்டி குட்டியாக வந்துட்டு செயின் ஸ்டிச்சஸ் தான் போட்டிருக்காங்க. அது வந்துட்டு சில்க் த்ரெட் மாதிரி இல்லை, ஏதோ ஒரு த்ரெட் இருக்குது, ஆனால் அழகாக இருக்குது அதெல்லாம் பார்க்க. அப்புறம் இந்த பீகாக்கில் ஏதோ ஒரு ஸ்டிச்சிங் யூஸ் பண்ணியிருக்காங்க, எனக்கு தெரியல. எனக்கு ஆரி தெரியும், ஆனாலும் இந்த ஸ்டிச்சிங் என்னென்னு எனக்கு தெரில. அப்புறம் இங்கே ஃபுல்லாக வந்துட்டு வாட்டர் ஃபில்லிங் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பீட்ஸ் தான். இது வந்துட்டு காப்பர் கலர் பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஸ்லீவ் ஃபுல்லாக ஒரு இவ்வளோத்துக்கு எல்போ ஸ்லீவ் மாதிரி வரும். இந்த நெக் பேட்டர்ன் ஃபுல்லாமே அதான் அந்த பாட் நெக் வந்து என்னை விட்டு எப்போவுமே போகாது. அந்த மாதிரி வச்சு இதில் ஃபுல்லாக குந்தன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. குந்தன் ஸ்டோன் வச்சு சுற்றி சுகர் பீட், அப்புறம் அந்த பெரிய பீட் அதெல்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக காப்பர் கலர். சாரீ வந்துட்டு இந்த குந்தன் கலர் பார்த்திங்கன்னா, இந்த கலர் தான் சாரீ இருக்கும். சூப்பராக இருக்கும். இதை போட்டு இந்த கலர் வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட்டு அவங்க எடுக்கும்போது எனக்கு பிடிக்கலை. இந்த கலர் வைக்கும்போதே நம்மளுக்கு கொஞ்சம் ப்ரைட்டாக காட்டுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் எனக்கு அப்போல்லாம் வந்துட்டு சின்சாங் கலர் தான் பிடிக்கும். இந்த ரெட்டு, மஞ்சள், பச்சை இந்த மாதிரி கலர் தான் பிடிக்கும். ஆனால் என் ஹஸ்பண்ட் வீட்டில் அந்த மாதிரி பிடிக்காது. அவங்களுக்கு இந்த மாதிரி லைட் கலர், பேஸ்ட் கலர் அந்த மாதிரி தான் பிடிக்குமா. எனக்கு அப்போ பிடிக்கவே இல்லை. இப்போ வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் பழகி எனக்கும் இந்த மாதிரி கலர் ரொம்ப பிடிச்சிச்சு. இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் இருக்க டிசைன்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை வந்துட்டு ரொம்ப பார்த்து வைக்கணும்வாங்க. 5000 ரூபாய்க்கு வேறு தைச்சாங்களா, வாஷ் பண்ணக்கூடாதுலாம் சொல்லிட்டாங்க. ஆனால் எனக்கு வந்துட்டு ரொம்ப வேக்கும், எப்படினாலும் ஸ்மெல் அடிக்கும், அப்படியே எடுத்து மடிச்சு வைக்க முடியாதுனால நான் சும்மா துவைச்சி போட்டுருவேன். ஆனாலுமே இந்த பீட்ஸ்லாம் பாருங்கள் அப்படியே தான் இருக்குது. எப்போது 2022 வந்து எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் அப்போ இது பண்ணது. இது வேறு ஒரு 3 டைம் போட்டிருக்கேன். 3 டைமே நான் வாஷ் பண்ணிட்டேன். கலர்லாம் அவ்வளோவா ஃபேட் ஆகலை. நல்லா வெயிலில் போட்டு தான் காய வச்சு எடுப்பேன். ஆனால் இந்த சுகர் பீட் மட்டும்தான் கொஞ்சம் வெள்ளை கலராக அந்த மாதிரி ஆன மாதிரி இருக்குது. மற்றதெல்லாம் ஓரளவு ஓகே தான். ஆனால் இன்னும் ஒரு 2-3 தடவை நான் வாஷ் பண்ணேன்னா போய்ட்டுன்னு நினைக்கிறேன். ஆனால் என்னால் வாஷ் பண்ணாமல் வைக்க முடியாது, எனக்கு திருப்தியே இருக்காது. இது என்னுடைய என்கேஜ்மெண்ட் ப்ளவுஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு என்னுடைய மேரேஜ் ப்ளவுஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி நல்லா நீட்டாக கவர் போட்டு ஒரு பாக்ஸ்குள்ளே வச்சு நல்லா பத்திரமா தான் வச்சுருப்பேன். ஆனால் நான் போட்டதுக்கப்புறம் அதை துவைச்சி வெயிலில் போட்டு அதை இது பண்ணிடுவேன். இது வந்துட்டு இதுதான் என்னுடைய மேரேஜ் ப்ளவுஸ். மேரேஜுக்கு வந்துட்டு கொஞ்சம் டிசைன் வந்து சிம்பிளாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப காஸ்ட்லியாக போயிடுச்சு, 5000 ரூபாய் போயிடுச்சு அப்படின்றதுனால அடுத்த இதுக்கு வந்துட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க. இது வந்துட்டு 3000 வந்துச்சு. இருந்தாலும் 3000க்கு இதில் உள்ள ஒர்க்லாம் சூப்பராக தான் இருந்துச்சு. இந்த இடத்துல வந்துட்டு ஃபுல்லாக நெட் வச்சுருப்பாங்க. சாரீ வந்து ரெட் கலர். இது எப்படி ரெட் எடுத்தாங்கன்னா, மேரேஜ்னாலே ரெட்டு, மஞ்சள், அந்த பட்டு ரோஜா கலர் அந்த மாதிரி நல்ல மங்களகரமான கலர்ஸ் தான் எடுக்கணும்னு எங்கள் வீட்டு சைடும் சொல்லிட்டாங்க, அவங்க வீட்டு சைடும் பெரியவங்க சொல்லிட்டாங்க. ஆனால் எங்கள் வீட்டாளுக்கு வந்துட்டு அப்போவுமே அந்த ஒரு மாதிரி லைட் கலர், வயலட்டில் வந்துட்டு லைட்டாக ஒரு மாதிரி அந்த மாதிரி கலர், அந்த வயலட்லாம் எடுக்கவே கூடாதுமாங்க. வயலட் ப்ளூ ஷேட் அதெல்லாம் எடுக்கவே கூடாதுமாங்க. அந்த மாதிரி ஷேட் தான் பிடிச்சிருந்துச்சி. கடைசியில் எல்லாரும் பேசி எடுக்க விடாமல் பண்ணி ரெட்டு கூட வந்துட்டு இந்த மாதிரி ப்ளூ மிக்ஸ் ஆகி வரனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் இதை ஓகே பண்ணோம்.
இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த ரெட்டுக்கு அந்த ப்ளூ பார்டர் வந்து ப்ளூவாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இது எல்லாமே நாங்கள் தனியாக சில்க் மெட்டீரியல் வந்து தனியாக எடுத்து கொடுத்து அதில் ஒர்க் பண்ண சொன்னோம். சாரீ மெட்டீரியல் நல்லா தான் இருக்கும், ஆனால் அதில் ஒர்க் பண்ண எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி சூப்பராக அழகாக ஒர்க் பண்ணாங்க. இது வந்துட்டு 3000 பண்ணோம். இது வந்துட்டு நான் இன்னும் வாஷ் பண்ணல, இது அப்படியே தான் வச்சுருக்கேன். இது ஏன் நான் வாஷ் பண்ணலன்னு எனக்கே தெரில, அப்படியே தான் வச்சுருக்கேன். பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது மேரேஜ் ப்ளவுஸ். இது 3000 வரும். 3000க்கு இந்த டிசைன் ஒர்த்தான்னு சொல்லுங்கள். என்ன பொறுத்தவரை இது நான் ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். போடுறது எவ்வளோ கஷ்டம் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்துட்டு என் மேரேஜ் சாரீ எடுக்கும்போது எக்ஸ்ட்ரா ஒரு சாரீ எடுத்தாங்க, எல்லோ கலர். இதோட சாரீ வந்து எல்லோ கலரில் இருக்கும். என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்றனால எக்ஸ்ட்ரா எடுத்திருந்தாங்க. அதுக்கான இது வந்துட்டு 2000 நினைக்கிறேன் இந்த ஒர்க். இதில் வந்துட்டு ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒர்க்லாம் இருக்காது, வெறும் ஃபுல்லாக பீட்ஸு ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் இது வந்து கொஞ்சம் கம்மி தான், ஆனால் பார்க்க நல்லா ரிச் ஒர்க்காக சூப்பராக இருக்கும். இதுவுமே நான் இன்னும் வாஷ் பண்ணல. அந்த ஒரு ப்ளவுஸ் தான் 3 தடவை போட்டு நல்லா வாஷ் பண்ணி அடித்து வச்சுருக்கிறேன். இதுவுமே பீட்ஸ், ஆனால் இதில் பீட்ஸ் ஒன்று கூட கலர் போட, நல்லா நீட்டாக சூப்பராக இருக்குது. அதில் தான் கொஞ்சம் போயிருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு மெயின் பீஸ் காட்டணும். அதே எல்லோ கலர் சாரிக்காக நான் இந்த மாதிரி ஒரு கிளாத் மறுபடியும் எடுத்து இந்த ஒர்க்கை நானே பண்ணேன். நான் ஆரி ஒர்க் கற்றுக்கிட்டேன்னா அந்த நான் கற்றுக்கிட்ட இடத்துல வந்துட்டு எங்களுக்கு லாஸ்ட்டாக இந்த மாதிரி ப்ளவுஸ் கிராண்ட் ப்ளவுஸ் பண்ணி காட்டணும். அதுக்காக நான் பண்ண ஒர்க்கு தான் இது. ஃபஸ்ட்டு கிராண்ட் ப்ளவுஸ் இதான் நான் பண்ணேன். ரொம்ப நாள் நான் வந்து குழந்த பெற்று 30 நாளில் இங்கே வந்துட்டேன். 31 நாள்லேருந்து தான் நான் இதை ஸ்டார்ட் பண்ணேன். கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே எடுத்துக்கிட்டேன் எனக்கு இந்த ஒர்க் முடிக்கும். ஏன்னா பாப்பா வச்சுட்டு என்னால் முடிக்கவே முடியல. பேக் பெயின் வேறு செம்மையாக கஷ்டமாக இருந்துச்சு. எப்படியோ முடிச்சாகணுமே, ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் அழகாகவும் பண்ணணும்னு நினச்சி நான் இன்னும் எஃபெக்ட் போட்டு இன்னும் நல்லா கிராண்டாக பண்ணணும்னு நினச்சேன். ஃபுல்லாக பண்ணணும்னு நினச்சேன், முடியல எனக்கு. கடைசி டைமில் என்னைக்கு ஃபங்க்ஷனோ அன்றைக்கி தான் நான் முடித்தேன். அந்த மாதிரி முடிச்சேன்னா, ஆனால் இதில் பாருங்கள் எல்லாமே சூப்பராக தான் இருக்கும். என்னை பொறுத்தவரை நான் வந்துட்டு திருப்தியாக தான் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். இந்த ஒர்க்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நானே பண்ணது. இதில் வந்துட்டு கட் பீட், சுகர் பீட், ஃப்ரெஞ்ச் நாட் அந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணி வச்சுருப்பேன். அந்த இது கூட நான் வரைஞ்சி வச்சதை கூட எனக்கு அழிக்க தெரில, அப்படியே வச்சுருக்கேன். இதெல்லாம் நான் டிசைன் மட்டும் நான் போட்டேன், ஸ்டிச்சிங் நான் வந்து வெளியே கொடுத்துட்டேன். இந்த ஹேங்கிங்கு இந்த ஃப்ரெஞ்ச் நாட்லாம் நானே என் ஹஸ்பண்டும் சேர்ந்து போட்டோம். கடைசி டைம் இல்லைன்னு ஹெல்ப் பண்ணாங்க. ஒர்க்லாம் பாருங்கள். இந்த ஃப்ளார்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இதை வந்துட்டு 3D ஃப்ளாராக வைக்கணும்னு தான் என்னுடைய பிளான். அப்படி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் என்னால் லாஸ்ட் டைம் முடியல. அப்புறம் ஸ்லீவ் வந்துட்டு சிம்பிளாக பார்டர் மட்டும் வச்சு நான் முடிச்சிட்டேன். இதுலேயுமே ஃபுல்லாக ஃப்ரெஞ்ச் நாட்டு, லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு இந்த மாதிரி தான் நான் ஒர்க் பண்ணியிருப்பேன். பார்டர் மட்டும் ஒர்க் பண்ணேன். அதை கட் பண்ணி இதில் தைச்சிருப்பாங்க. குட்டியாக ஒரு பஃப் மாதிரி வச்சு தைச்சிருப்பாங்க. போட் நெக் மாதிரி வரும். ஃப்ரெண்ட்லேயே இவ்வளோ தான். இது என்னுடைய ஃபஸ்ட்டு மாஸ்டர் பீஸை நான் சொல்வேன். என்னை பொறுத்தவரை கீழே உள்ள டீட்டெயில்ஸ்லாம் பாருங்கள். இதில் வந்துட்டு மாப்பிள்ளை பொண்ணு இருக்கிற மாதிரி, கீழே வந்துட்டு அந்த கல்யாணத்துக்கு சம்மந்தமான இது என்னது மேளமா, கொட்டு மேளமா, அது கை அந்த தேங்காய் வைக்கிற அந்த ஒரு இது உடம் மாதிரி இருக்குமே அது, அதெல்லாம் நான் தனித்தனியாக பிரிண்ட் எடுத்து வரைஞ்சி எவ்வளவோ சூப்பராக பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் இந்த மாதிரி முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ப்ளவுஸ் தான். ஆனால் எனக்கு என்ன இது வந்து கொஞ்சம் ஃபிட்டிங் சரியில்லை. அளவு வந்துட்டு கரெக்டாக எடுக்க தெரியாமல் ஏதோ பண்ணி வச்சுருக்கேன். என்னால் ஓகே போடுற மாதிரி தான் இருக்கும், அவ்வளோதான். அப்புறம் வந்துட்டு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து முடிஞ்சிச்சு. அப்புறம் வந்து நார்மல் ப்ளவுஸ். இது வந்துட்டு இதுதான் நான் ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் நெக்கை தவிர வேறு ஒரு நெக்கு நான் வைக்கிறேன் அப்படின்னா இந்த ப்ளவுஸ் தான். அதான் அந்த பார்ட் நெக் தான். இப்படி வச்சு தைச்சேன். நான் தைக்கலை, வெளியே தைக்க கொடுத்துருந்தேன். இப்படி வரும், இந்த இடத்துல இப்படி கெட்டுவோமே ரவுண்டாக வரும் அந்த மாதிரி. இதில் வந்துட்டு சும்மா லேஸ் ஒர்க்கு தான், வாங்கி தைக்க கூட செய்யல, ஒட்டி தான் வச்சுருப்பாங்க. அப்போ வந்து இது எவ்வளோனா 250-300 தான் தைச்சோம். ஒரு அண்ணா தான் தைச்சி கொடுத்தாங்க எனக்கு. அவங்கக்கிட்ட மட்டும்தான் அப்புறம் கொடுக்க பிடிக்கும். அவங்களும் சூப்பராக தைப்பாங்க, ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். இது எங்கள் காலேஜோட செட் சாரிக்குள்ள ப்ளவுஸ், அதனால் இதை இன்னும் பத்திரமா அப்படியே வச்சுருக்கேன். இது வந்துட்டு இந்த ப்ளவுஸ் பார்க்க அப்படியே ஜிகின்னு ஆரி ஒர்க் மாதிரியே இருக்குல்ல, நல்லா கிராண்ட் லுக்காக. இது வந்துட்டு என்னுடைய செகண்ட் ப்ரோ மேரேஜுக்கு நான் எனக்காக எடுத்தது. கிளிப்பச்சை கலரில் வந்து சாரீ. கிளிப்பச்சை கலர் ரொம்ப பிடிக்கும். அதான் எனக்கு சிங்கிச்சா கலர்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த கலர் வேணும்னு எடுத்தேன்.
அப்போலாம் வந்துட்டு இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து ட்ரெண்டாக இருந்துச்சு. சாரீலே வருமே இந்த ஸ்டோன் ஒர்க்லாம், இதெல்லாம் அதுலேயே இருக்கும், அந்த சாரீலேயே இருக்கும். வெறும் 3000 4000 3000 தான் அந்த சாரீ. அதில் இவ்வளோ ஒர்க் வச்சு அப்போ அது பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் இப்போ அதெல்லாம் ஓல்ட் ட்ரெண்ட் ஆகிடுச்சு போல். அதனால் எனக்கு இந்த ப்ளவுஸ் ரொம்ப பிடிக்கும். ஆனால் என் வீட்டுக்காரர் இப்போ போட மாட்டாங்க, சின்ன மாதிரி இருக்குன்னு. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் வச்சுருக்கேன். பார்க்க பாருங்கள் எவ்வளோ கிராண்டாக இருக்கும். ஆனால் ஃபுல்லாக அதில் ஸ்டோன் ஒர்க் தான். ஸ்டோனை முடி கொஞ்சம் பிடிச்சி இழுக்குது, அதான் பிரச்சனை. இது ஃபுல்லாக வந்துட்டு ஆரி ஒர்க்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. செயின் ஸ்டிச் போட்டு சரி த்ரெட்டை வச்சு போட்டிருக்காங்க. இந்த க்ரீன் கலருமே ஃபுல்லாக செயின் ஸ்டிச் தான் போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த ப்ளவுஸ் ரொம்ப பிடிக்கும். எனக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் நான் அப்படியே வச்சுருப்பேன். என் பொண்ணுக்கு ஒரு பட்டு பாவடையாவோ ஏதோ தாவணியாவோ கட்டும்போது வாய்ப்பு கிடச்சா கொடுத்துடலாம். அப்போது அவள் காலத்துலலாம் இது வந்து மறுபடியும் ட்ரெண்ட் ஆகும். நம்ம அம்மா காலத்துலலாம் இருந்த இந்த ஃபுல் ஹேண்டு எல்போ அதெல்லாம் நம்ம அம்மா காலத்தில் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம இப்போ போடும்போது நாங்கள் அந்த காலத்துலேயே போட்டது தான் இப்போ ட்ரெண்டுன்னு போடுறீங்கன்னு எங்கள் அம்மா அப்பா சொல்லுவாங்க. அப்போ நம்ம பிள்ளைங்க வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் ட்ரெண்டாக வரும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து செப்ரேட்டாக இதுவும் ஒரு சில்க் மெட்டீரியலாக அந்த இதில் எடுத்து தனியாக தைக்க கொடுத்தது தான். இதில் ஒரு அந்த இதெல்லாம் அந்த 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 டைமில் இந்த மாதிரிலாம் வாங்கி வைக்கிறது நிறைய, அந்த நெக்கு ஃபுல்லாக வைக்கிறதுலாம் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கும். அப்புறம் லேஸ் ஒர்க், இது ஃபுல்லாக லேஸு. இந்த சாரீ வந்து எதுக்காகனா இது வந்துட்டு ஒரு மாதிரி பேன் நெக் மாதிரி வந்து லைட்டாக அந்த மாதிரி வரும், நல்லா டீப்பாக இருக்கும். எனக்கு டீப் நெக்காக இருந்தால் ரொம்ப பிடிக்கும், சூப்பராக இருக்கும். கேரளா சாரிக்கு பேர் பண்ணுறதுக்காக நான் வந்துட்டு இதை எடுத்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பேரிங். கேரளா சாரி கூட இந்த கலர் வச்சு கட்டும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சாரீ சொல்ல வந்துட்டு இது வந்துட்டு நார்மலான ஒரு ரவுண்ட் நெக் தான். ரவுண்ட் நெக்கில் சும்மா ஒரு லேஸு, இது சிம்பிளாக இருக்கும். இந்த சாரீ வந்துட்டு எனக்கு என்னை வந்து பொண்ணு பார்த்துட்டு போனதுக்கப்புறம் வந்து தீபாவளிக்கு வந்துட்டு எனக்காக என் ஹஸ்பண்ட் எடுத்து என் மாமியார்கிட்ட கொடுத்து விட்டுருந்தாங்க. அப்போ அவங்க பத்திரிக்கைலாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்களா, அப்போ தந்தாங்க அந்த ப்ளவுஸ். எல்லா ப்ளவுஸும் அதில் ஆரி ஒர்க் பண்ணவே சரி சிம்பிளாக தைச்சிக்கணும் அப்படின்னு தைச்சேன். இந்த சாரியோட கலர் வந்துட்டு ஒரு மாதிரி மயில் கழுத்து ப்ளூ கலரில் இருக்கும், சூப்பராக இருக்கும் அந்த சாரீ. ப்ளவுஸ் மட்டும் கொஞ்சம் சிம்பிளாக வச்சுட்டு இது மட்டும் தான் இப்போதைக்கு என்கிட்ட ரவுண்ட் நெக்காக இருக்குது. மற்ற எல்லாமே வேறு பேட்டர்ன் தான், அதுவும் இன்னொன்று இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ப்ளவுஸ் கல்யாணத்துக்கு முன்னாடியே எங்கள் ஊர் கோவில் கடைக்காக நான் எடுத்த ப்ளவுஸு. இதுலேயுமே நான் நிறைய லேஸ் ஒர்க் தான் அப்போலாம் வச்சுருப்பேன். இப்போ தான் இந்த மாதிரி மாடல்லாம் வச்சுட்டு இருக்கேன். இதுலேயுமே லேஸ் தான் ஒட்டியிருப்பாங்க, ரோப் வச்சுருப்பாங்க. இது வந்து ஒரு மாதிரி லைட்டாக இந்த இடத்துல வீ மாதிரி வருதா, அந்த மாதிரி மாடல். இதுவும் இந்த இவ்வளோத்துக்கு கை இருக்கும், எல்போ லேஸ் தான். இதுவும் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். இந்த சாரீ ஃபுல்லாக இதே கலர் தான், இதுவும் இதே கலர் தான். கட்டினா சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சாரீ வந்துட்டு ஃபஸ்ட்டு என்னை பார்க்க வரும்போது என் ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்து என் ஹஸ்பண்ட் எடுத்து கொடுத்த சாரீ தான் முக்கால்வாசி இருக்கும். எங்கள் அம்மா வீட்டில் உள்ள சாரீலாம் நான் எடுத்துகிட்டே வரல, ஏன்னா அதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. 1-2 தான் எனக்கு பிடிச்சி நான் வச்சுருப்பேன். இது வந்துட்டு என்னை ஃபஸ்ட்டு பார்க்க வரும்போது எனக்கு ஒரு சாரீ எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அந்த சாரீக்குள்ளே ப்ளவுஸ், அதுலேயும் இந்த பாட்னுக்கு தான் வச்சுருப்பேன். இந்த லேஸ் ஒர்க் தான் ப்ளவுஸில் முக்கால்வாசி. இது லேஸ் ஒர்க் சிம்பிளாக இருக்கும், அழகாகவும் இருக்கும், அந்த மாதிரி இது. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சாரீ வந்து எங்கள் அம்மாவுக்காக எங்கள் அத்தை எடுத்து கொடுத்தாங்க. எனக்கு வந்து இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, காட்டனும் ஒரு மாதிரி அந்த சில்க் காட்டன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருந்துச்சா. அதனால் நான் ஆசைப்பட்டு எடுத்துக்கிட்டேன். இந்த கலருக்காகவே நான் மெயினாக எடுத்தேன். இதுலையே எதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணித்தாங்க அப்படின்னு கேட்டேன் எங்கள் ஊரில் உள்ள காட்டை. ஒன்று அவங்க இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இது அதே பாட் நெக் தான், லேஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் இது பேர் என்னது, புட்டாசா புட்டன்ஸ் தெரில, ஏதோ ஒரு இந்த தர்மாக்கோல் வச்சு அந்த ரவுண்ட் பஞ்சு மாதிரி ரவுண்டாக வைப்பாங்க, அது வச்சுருக்காங்க. அந்த மாதிரி பார்க்க இது நல்லாயிருக்கு. பேக் சைடு நல்லாயிருக்கு, கையுமே எல்போ ஸ்லீவ் அதுலேயுமே வச்சுருக்காங்க, அழகாக இருக்குது. இந்த ப்ளவுஸை போட்டால் நல்லா பாட்டியம்மா மாதிரி இருப்பேன் நான். ஏன்னா இந்த இது வந்துட்டு இப்படி இருக்க வேண்டியது இப்படி வந்துட்டு அப்போ சாரீ கட்டும்போது நல்லாவே இல்லை, ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு இந்த பேட்டர்ன் பிடிச்சிருக்கு, இந்த டிசைன்லாம் பிடிச்சிருக்கு. ஆனால் இந்த ப்ளவுஸ் எனக்கு போட பிடிக்கல, அதனால் இது அப்படியே இருக்குது, நான் கட்டாமல் அப்படியே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இது என் பாப்பா பிறந்து 30வது நாள் கோயில் கூட்டு போய் பேர் வைப்போம். அப்போ அதுக்காக எடுத்த சாரீக்குள்ள ப்ளவுஸு.
அவசரமாக தைச்சோம். எதனா ஒரு பேட்டர்ன் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அப்புறம் அவங்களே வைக்க சொன்னேன். ஆனால் அவங்களும் அதே இந்த மாதிரி ரவுண்டு வச்சு, நான் எப்போவுமே இங்கே ரோப் கட்டுற மாதிரி வைப்பேன். இது என்ன ஒரே ஒரு வித்தியாசம், ரோப் இல்லாமல் அப்படியே ஜாயிண்டாகவே இருக்குது. இதில் வந்துட்டு ஒரு இது மாதிரி ஒட்டி விட்ருக்காங்க, பட்டன் மாதிரி ஒட்டி விட்ருக்காங்க. இப்படி இருக்கிறனால, இந்த ரோப் இல்லாமல் இருக்கிறனால இது போட கழட்டெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ரோப் வச்சு தைக்கிறது இதுக்கு நான் பெட்ரு. ஆனால் இது பார்க்க அழகாக இருக்குது, போட்டாலும் அழகாக இருக்கும். கை வந்துட்டு இந்த மாதிரி சிம்பிளாக தான் இருக்குது. வெறும் பைப்பிங் தான் கொடுத்துருக்காங்க. கழுத்துலேயுமே பைப்பிங் கொடுத்துருப்பாங்க. சிம்பிளாக இருந்தாலும் நல்லா அழகாக இருக்கும். சாரீ வந்துட்டு இந்த பைப்பிங் கலரில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு குழந்த பிறந்துட்டு எங்கள் வீட்டுக்கு வரும்போது அம்மா வீட்டிலேருந்து சாரீ அது இதுன்னு எடுத்து கொடுப்பாங்கள்ல, அப்போ எனக்கு எங்கள் அண்ணி சாரீ எடுத்து கொடுத்தாங்க. அண்ணன் 2 அண்ணன் இருக்காங்க, அவங்களோட ஒய்ஃப்லாம் சேர்ந்து எடுத்து கொடுத்தாங்க. அந்த சாரீ எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா கட்டுறது ரொம்ப சிம்பிளாக அழகாக கொலன்னு இருக்குமா, கட்டின மாதிரியே இருக்க நல்லாயிருக்கும். அவசரத்துக்காக இந்த ப்ளவுஸையும் சும்மா சிம்பிளாக ஒரு ரவுண்ட் நெக் வச்சுட்டு, இதில் அதிசயமாக லேஸ் எதுவுமே வைக்காமல் அப்படியே சும்மா தைச்சிக்கிட்டேன். ஆனாலும் போட்டால் டீப்பாக இருக்கிறனால நெக்கு அழகாக இருக்கும். சிம்பிளாக நெக்கு வச்சு டீப்பாக வச்சாலே அழகாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ப்ளவுஸ், இந்த கிளாத் பேர் எதோ சொல்லுவாங்க, கலம்காரி காட்டனா அப்படி தான் நினைக்கிறேன். அந்த இது வந்துட்டு நான் இன்ஸ்டாலெலாம் நிறையா பார்த்துட்டே இருந்தேன்னா, அப்போ எனக்கு இது மாதிரி சாரீ பிளாக் கலர் சாரீ அது மாதிரி வேணும்னு கேட்டேன். உடனே என் ஹஸ்பண்ட் அவங்களே போய் தனியாக பிளாக் கலரில் ஒரு துணியை மீட்டர் கணக்கில் வாங்கிட்டு இந்த ப்ளவுஸையும் மீட்டர் கணக்கில் வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் நான் வெளியே கொடுத்து தைச்சேன். பேட்டர்ன் வந்து இன்ஸ்டாவில் பார்த்து எதுலேயோ நெட்டில் பார்த்து அனுப்பிச்சு தைச்சேன். இது வந்துட்டு எப்படி கட்டினா கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல வந்துட்டு கொக்கி இருக்குது, இதை எப்படி கழட்டிக்கலாம். இந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இது அவங்க வச்சு தரல, சிம்பிளாக அப்படியே மொட்டையாக விட்டாங்க. அதுக்கப்புறம் நானே வச்சேன். அதனால தான் இது கொஞ்சம் மடக்காக இருக்குது, இருந்தாலும் ஓகே தான். அப்புறம் இந்த இடத்துல வந்து பைப்பிங் மாதிரி வச்சுக்காங்க. ஒரு மாதிரி ஆர்ச் மாதிரி வரும், வந்துட்டு கீழே பேக் சைடு வந்து இப்படி கட்டுற மாதிரி வரும். இந்த இடத்த இப்படி கட்டிடணும். பிடிச்சி யாருன்னா பின்னாடி இழுத்தாங்கன்னா டொப்புனா அவுந்துட்டு வந்துடும். அதனால் கொஞ்சம் இது ரிஸ்க்கு தான். இதில் ஒரு கொக்கி வைக்கணும். நான் இதை கட்டவே இல்லை. கட்டும்போது இதில் ஒரு கொக்கி வச்சுக்கணும் சேஃப்டிக்காக. டக்குன்னு இழுத்தாங்கன்னா நம்மளே உட்காரும்போது ரோப் கீழே பட்டு இருந்தோன்னா நம்ம மானம் கப்பலே ஏறிவிடும். ஆனால் அழகாக இருக்கும் இந்த பேட்டர்ன். போடணும் ஆசையாக இருக்குது. பிளாக் கலர் சாரீ ஏதாவது ஒரு ஸ்னோ பிளேஸ் போகும்போது எடுத்துகிட்டு போய் பிளாக் கலர் சாரீ கட்டணும். அப்படி இல்லைன்னா பீச் சைடு போய் கட்டணும்னு நானும் பீச்சு கூட்டு போங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். கூட்டே போக மாட்டுறாங்க. சரி ஸ்னோ சைடு மணால் இந்த மாதிரி ட்ரிப் பிளான் பண்ணால் அது இது பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். எப்படின்னு பார்ப்போம். அதே பிளாக் சாரீக்கு வந்து 2 ப்ளவுஸ் எடுத்தேன். இதுவும் எடுத்தாங்க. இது ஆனால் அவ்வளோவா எனக்கு பிடிக்கல, சூட் ஆகலை. இதுலேயே அந்த மாதிரி தான், அந்த ஃபஸ்ட் ஒரு ப்ளவுஸ் கட்டின அந்த மாதிரி ரவுண்டு. இதுலேயே ஹூக் இருக்கும், கழட்டிக்கலாம். இந்த மாதிரி ஹூக்கு ரோப்லாம் இந்த இடத்துல வச்சாதான் நமக்கு போட கழட்டெல்லாம் ஈஸியாக இருக்குது. இப்படி வச்சுட்டு இதுவும் அந்த பாட் நெக் மாதிரி இதில் இந்த ரவுண்டு முட்டையாக கொப்பளமாக வச்சு விட்ருக்காங்க. அது அழகாக இருக்குது. இது எனக்கு எந்த சாரீக்கு பேர் பண்ணனே தெரில. பார்க்க ஏதோ கொஞ்சம் பழைய கருத்துணி மாதிரி இருக்கும், ஆனால் நல்லா குழகுன்னு நல்லா தான் இருக்குது. இந்த 2 ப்ளவுஸ் வந்துமே 650 தான் வந்துச்சு. இது பிரின்சஸ் கட், இது நார்மல் கட்டு 650 தான் வந்துச்சு. பரவாயில்ல. ஆனால் நான் முதல்லலாம் கட்டினேன் இந்த ப்ளவுஸ்லாம் நான் 300 600 எங்கள் ஊரில் தைச்சிருந்தேன். இங்கே வந்து 600 கீழே ப்ளவுஸே என்னால் தைக்க முடியல. அப்புறம் அவ்வளோதான். இதோட இவ்வளோ தான் என்கிட்ட சாரீ இப்போதைக்கு இருக்குது. இப்போ இதில் என்ன ஒரு சோகமான விஷயம் அப்படின்னா, 1 2 3 4 5 இந்த 5 ப்ளவுஸ் தான் எனக்கு பத்துது. மற்ற எதுவுமே என்கிட்ட இருக்கிறதே சாரீ கம்மி தான். அதில் மற்ற எதுவுமே எனக்கு பத்தவே மாட்டுது. ஃபஸ்ட்லாம் அப்படி இருந்தேன், இப்போ வந்துட்டு இப்படி இருக்கேன். கொஞ்சம் கொளுத்து பண்ணியாட்டம் ஆகிட்டேன். உடம்பு குறைக்கணும் அப்படின்ற ஒரு ப்ராசஸில் தான் இருக்கிறேன். பார்க்கலாம் குறையுதானு. அது நம்ம கையில் தான் இருக்குன்னுவாங்க. ஆனால் என் கையில் இல்லை. ஒரு நாள் ஒர்க் அவுட் பண்ணுறேன், ஒரு நாள் டயட் இருக்கிறேன், அடுத்த நாள் டயர்டாகிடுது. எப்படி தான் உடம்புலாம் குறைக்கிறாங்க எனக்கே தெரில. உடம்பு குறைக்கும். ஒரு சிலர் அழகாக ட்ரெஸ் பண்ணுறதை பார்த்தோன்னே அப்படியே நமக்குள்ளே வெறியாயிரும். அப்படி என்னுடைய பழைய ஃபோட்டோஸ்லேயே பார்த்தா கல்யாண ஃபோட்டோலாம் வீட்டில் அங்கங்கே மாட்டி வச்சுருக்கோமா, அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்திருக்கோம், இப்படி ஆகணுமே அப்படின்ட்டு வெறி ஆகும். காலையிலேருந்து சாயங்காலம் வரை வெறியாக இருக்கும். நீ பண்ணிடணும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பண்ணணும் எல்லா வேலையும் முடிச்சோன்னா அதுதான் டயர்டாகிடுச்சு. சரி நாளைக்கு பார்த்துக்கலாம். இப்படியே நாட்கள் கடந்து கொண்டே இருக்கிறது. எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. அதுவாக குறைஞ்சா எவ்வளோ நல்லாயிருக்கும். என்ன சாப்பிட்டாலும் வெயிட் போடாத உடம்பாக இருந்தால் எவ்வளோ ஜாலியாக இருக்கும். கடவுள் நமக்கு அப்படியே ஒரு உடம்பு தராமல் விட்டுட்டாங்களே. சரி ஓகே,
இவ்வளோதாங்க என்னுடைய ப்ளவுஸ் கலெக்ஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. பாய் பாய்.